அனைவருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படிங்கிறது பேருக்கு தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் பாருங்க கடிகாரம் கொஞ்சம் வேகமா சுத்துற மாதிரி இருக்கும். கடகட கடகடன்னு சுத்திக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போயிடும். ஞாயிற்றுக்கிழமை வந்த வேகத்துல திருப்பி ஓடி போயிடும். ஆனா மத்த வாரத்துல இந்த 6 நாள் அப்படியே கடிகாரம் இன்ச்சா நவுந்துக்கிட்டு எப்படா இந்த நேரம் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. சரி, இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டா தான் வந்து எந்திரிச்சோம். சமையல் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நைட்டே வந்து கொஞ்சம் வெந்தயத்தெல்லாம் ஊற வச்சிருந்தேன். சரி, அதெல்லாம் போட்டு விட்டுலாம். அப்புறம் சிவப்பு முள்ளங்கி விதை வந்து இருந்துச்சு. சரி, அதையும் போட்டு விட்டுலாம். வெந்தயக்கீரை எதுவும் பண்ண மாட்டார் அனுமாரு. அதுல முழு நம்பிக்கை இருக்குது. ஆனா முள்ளங்கி தான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால வந்து கொஞ்சமா ஒரு பேக்ல மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலைன்னா நம்ம இன்னொரு 4-5 பேக்ல போட்டுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் போட்டு விட்டாச்சு. இன்னைக்கு என்ன சாப்பிடணும் வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து செடியில இருந்துச்சு. இது வந்து ஒரு ஊர் பக்கம் வந்து பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் எங்க ஊர் தருமபுரி பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் தாங்க சொல்லுவாங்க. சரி, அதை போட்டு அப்படியே வந்து ஒரு கிரேவி மாதிரி செஞ்சிடலாம். எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கறிவடகம் போட்டு இந்த பூசணிக்காவை கொஞ்சம் பெருசு பெருசா தோலோடே போடலாம். நல்லா சூப்பரா வந்து வெந்துடும். கொஞ்சமா மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டா போதும். நல்லா சூப்பரா வந்து குலைவா வந்து வெந்துடும். சரி, நான் இது சாதத்துல போட்டு செஞ்சுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தட்டில எல்லாம் ஆளு கொஞ்சமா போட்டு அப்படியே சூடா வந்து சாப்பிட்டாச்சு. கடைசியில் வந்து சோத்துக்கு தொடுக்க இல்லை. அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை அறுத்து முருங்கைக்கீரை கடைஞ்சிடலாம். ஏன்னா முருங்கைக்கீரை கடையிலுக்கு வந்து நெய் வந்து தேவை, நெய் வந்து இல்லை. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து முருங்கைக்கீரை போட்டு நெய் காய்ச்சி முருங்கைக்கீரை வந்து கடையில் பண்ணியாச்சுங்க. சுட சுட சாதம் முருங்கைக்கீரை கடையில் அப்படியே வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து இந்த பூசணிக்காய் வந்து பொரியல் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் வந்து அப்படியே போட்டு சாப்பிட்டாச்சுங்க. இன்னைக்கு இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ்.